தேர்தல் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே திருவள்ளூரில் இருக்கக்கூடிய பொன்னேரியில் காலேஜ் ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் கேட்கலாம், எந்த மாதிரியான தேர்தல் வந்து இந்த தடவை அமையும், யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து ஆதரிப்பீங்க அப்படின்ற மாதிரி போய் கேட்டிருக்காங்க. அதாவது எப்படிப்பட்ட தலைவர்கள் வரணும் அப்படின்ற மாதிரி போய் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போது அங்கே இருந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட மட்டுமே கேட்பீங்களா, நாங்களும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஆசிரியர்கள் வந்து பேசியிருந்தாங்க. அவங்க பேசுனது உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க. அதாவது ஒரு அரசியல் தலைவர் அப்படின்றவர் கண்டிப்பாக ஒரு டிகிரியாவது முடிச்சிருந்துருக்கணும். படிக்காமல் வந்துட்டு ஆட்சி செய்யக்கூடாது. முன்னாடி இருந்த தலைவர்கள் காமராஜர் அந்த மாதிரி ஆட்சியர்கள் வந்து இருந்தாங்க. அவங்க வந்துட்டு கல்வி பெருசாக ஒன்று இல்லை அப்படின்றதுனாலும், டிகிரி படிக்கலை அப்படின்றதுனாலும் அவங்களுக்கு வந்து இந்த கல்வி அறிவை பற்றின ஒரு நிறைய விழிப்புணர்வு வந்து இருந்துச்சு. மக்கள்கிட்டையுமே வந்து கல்வியை பற்றி நிறைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினாங்க. நல்லா படிக்கணும் அப்படின்ற மாதிரி கல்வி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற தலைவர்கள் கல்வி அறிவு இல்லாமல் கண்டிப்பாக இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானே. கல்வியை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தானே கல்வி சம்மந்தப்பட்ட நிறைய வாக்குறுதிகள், நல்ல வாக்குறுதிகள் கொடுப்பாங்க, அதுக்கான திட்டங்களை ஏற்படுத்துவாங்க, அதில் வந்து நடைமுறைப்படுத்துவாங்க. கண்டிப்பாக வாக்குறுதி கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் கல்வி சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளையும் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது.